Hi friends, இது உங்கள் ஸ்நேகிதி. நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பொரியல் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் குயிக் மெத்தட்ஸில் டேஸ்டி மெத்தட்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கில் செய்யக்கூடிய ஒரு ரோஸ்ட் ரெசிபி தான். பொதுவாக இந்த ரோஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் மேரினேட் பண்ணியோ இல்லை மசாலா தடவியோ அதை தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் ஒன்றுனா தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போடுறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தடை எலிமினேட் பண்ணிவிட்டு ஈஸியான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைமே போதும். அதே மாதிரி நம்ம ஈஸியான மெத்தட்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் இல்லைனா வறுவல் பண்ணுறதுக்கு நான் சேனக்கிழங்கு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதை தோல் சீவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக கட் பண்ணணும். நம்ம ரெகுலராக சாப்ஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி சைஸில் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக கட் பண்ணிக்கணும். சின்னதாகவும் போட்டுக்கணும். அது கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்ஸில் போட்டுக்கலாம். அடுத்து நான் இங்கே 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சேனக்கிழங்குக்கு. இது நம்ம சேனக்கிழங்குடைய போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த சேனக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ரொம்ப பார்த்து ஊற்றணும். ஏன்னா இந்த தண்ணியிலே நான் எல்லாத்தையுமே சேர்த்துருவேன். வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துருவேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கிறனால நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றினா தான் அது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கும். நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது இந்த காரம், உப்பு எல்லாமே இந்த தண்ணியிலே போயிடும். இந்த கிழங்குல எதுவுமே ஒட்டாது. ஸோ அதனால் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், காரம் நிறையா வேணுங்கிறவங்க நிறைய சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இங்கே கல்லுப்பு தான் சேர்க்குறேன். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறனால கல்லுப்பே சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரைஞ்சி வெந்துடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3/4 வாசி வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது வேகும்போதே இடையில இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு காரம் ஒரே மாதிரி சேர்ந்து வேகும். இப்போ இந்த சேனக்கிழங்கு வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சா இது உடையணும். அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதை விட ஜாஸ்தி வேக வச்சா குழஞ்சி போயிடும். அதனால் இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இது அயன் கடாய் தான் பெஸ்ட்டு. அதனால் அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். கடுகு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சேனக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா வெந்து முடிக்கும்போது இந்த தண்ணி மொரலில் சரியாக போயிடணும். அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ இந்த சேனக்கிழங்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலில் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆக விடணும். தேங்காய் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த சின்ன வெங்காயம், இந்த சேனக்கிழங்கு எல்லாமே ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட சேனக்கிழங்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நார்மலாக நம்ம டவாவில் பண்ணுறத விட இதில் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வேக வச்சுட்டு மிளகாத்தூள்லாம் தடவி நம்ம எண்ணெயில் போட்டு பெரட்டும் போது அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும். அது ஒரு கருகின டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இது ஈவனாக வெந்து நல்லா ரோஸ்டாக இருக்கும் எல்லா கிழங்குமே. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.